எஃப்எம்சிஜி பிசினஸ். எஃப்எம்சிஜினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் குட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டோருக்கு போறீங்க. ஒரு மால் இல்லாட்டி ஒரு ஸ்டோருக்கு போறீங்க. அங்க போயிட்டு நீங்க ஒரு ட்ராலில வந்து ஒரு பேக் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு பிங்கோ சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வைக்கிறீங்க. அப்புறம் வந்து ஆசீர்வாத் ஆட்டா மாவு பாக்கெட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து நீங்க எடுத்த இடத்துல ரீஃபில் பண்ணிடுவாங்க. இன்னொரு மாவு பாக்கெட்டையோ, ஒரு சிப்ஸ் பாக்கெட்டையோ வச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் குட்ஸ். ஸோ என்னால நீங்க எடுக்க அதை ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டோர், டிமார்ட் இந்த மாதிரி உங்க ஊர்ல உள்ள லோக்கல் ஸ்டோர் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதான் எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்னு சொல்றோம். இந்த எஃப்எம்சிஜி செக்டார் தான் ஐடிசி வந்து இப்போ பெரிய ஜெயிண்டா இருக்காங்க. ஸோ அவங்க எஃப்எம்சிஜில வந்து அவங்க growth ஆகிறதுக்கு முக்கியமான ப்ராடக்ட்ஸ் சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாத் ஆட்டா, சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸ், பிங்கோ சிப்ஸ், எப்பி நூடுல்ஸ், சால்வோன், அப்புறம் ஃபியாமா சோப்ஸ், கிளாஸ்மேட் நோட் புக்ஸ், யோகா பார், மதர்ஸ் பிரசுமா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா எஃப்எம்சிஜியில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய புது ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிட்டு எஃப்எம்சிஜியில் இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.